செய்வோம். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு பகல் முழுவதும் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாசியிலே சுவாசம் இருப்பது உம்முடைய கிருபை, எங்கள் இருதயம் இயங்கி கொண்டிருப்பது உம்முடைய கிருபை, எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கி கொண்டிருப்பது உம்முடைய கிருபை. விபத்து, நாச மோசங்கள், விக்கனங்கள், எதிராளியின் சூழ்ச்சிகள், எதிராளியின் சதி ஆலோசனைகள் இவை எல்லாவற்றையும் விலக்கி எங்கள் தீபம் அணையாதபடி கிருபையாக காத்து வருகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, பிறக்க போகின்ற பிள்ளைகளுக்காக, கர்ப்ப ஸ்திரீகளுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நன்றியோடு இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிப்பை கொடுத்தீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்வை கொடுத்தீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய வசனத்தை கேட்டு இன்னும் நாங்கள் ஆறுதல் அடைய, உடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தேவனே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, முடியாம இருக்கிறான்ப்பா, குழந்தை இல்லாம இருக்கிறேன், திருமணமாகாம இருக்கிறேன், வேலை இல்லாம இருக்கிறேன், பணம் இல்லாமல் இருக்கிற, வீடு இல்லாமல் இருக்கிற, நிலம் இல்லாமல் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, பலவீனத்தில் இருக்கிற, பெரும்பாடில் இருக்கிற, சும்பின கையா இருக்கிற, கண்கள் தெரியவில்லை, வாய் பேச முடியல, காது கேட்க முடியல, மூளை வளர்ச்சி இல்லை, ஆட்டிசம், இப்படி பல கோளாறுகள், பல வியாதிகள், பல பிரச்சனைகள், கணவன் மனைவி இழந்து இருக்கிறாங்க, இழப்புகள் மத்தியில் இருக்கிறோம், ஐசியூவில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, வாதைகள் திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன, வார்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இப்படி பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் எனக்கு தாசி வரும் பருவதற்கு நேராக என் கண்களை எடுக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்தில் இந்த தாசி வரும் இந்த வாக்கின்படியே கரம்பிடிச்சு நடத்துங்க. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆனால் உம்முடைய சுதந்திரராமே. பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கு தான். முதல்ல எங்களுக்கு கொடுங்க சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், குழந்தை,
வறுமையில் இருந்து விடுதலை, திருமண காரியங்கள், வேலை காரியங்கள், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இருதய நோய், இருதய பக்கத்தில், மார்பு பக்கத்தில் ஒரு வலி, இனம் புரியாத ஒரு வலி, இயேசுவின் நாமத்தினாலே அந்த வலி இப்பொழுதே நிற்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லா துதியும் கனமகிமும் உமக்கு சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்க் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். திரும்ப சொல்கிறேன், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவளுக்கு பரிமாறும் மாதிரி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். ஆமென். நான் பயந்துனே இருப்பேன் ஒவ்வொரு நாளும், அடுத்து ஒரு 7 கிடைக்காதா? இன்னைக்கு என்ன தேதி? இன்னும் இந்த மாதம் முழுசு எப்படி ஓட்டுறது தெரியலையே ஆண்டவரே. 7ஆம் மாதத்தில் அற்புதம் செய்வேன்னு சொன்னீங்க. நான் தினந்தோறும் அதை அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணுமே. 7ஆம் மாதத்தின் அற்புதம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாக்கப்படும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். இது நடக்கணுமே ஆண்டவரே. என்ன செய்யட்டும்? என் ஜனங்கள் 7ஆம் மாதத்தில் எதிர்பார்த்திருக்கிறாங்களே நல்ல செய்தியை, திருமண செய்தியை, வேலைக்கான செய்தியை, கடனை அடைப்பதற்கான செய்தியை, வாகனம் வாங்குவதற்கான செய்தியை, வீடு நிலம் வாங்குவதற்கான செய்தியை, பிள்ளைகள் இணைந்து குழந்தை பேற்றோடு வாழ்கிற ஒரு நல்ல செய்தியை, வேலை மாத்திரமல்ல படிப்பு, காலேஜில் சீட் கிடைச்சி டாக்டர் கிடைச்சி படிக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அந்த 7ஆம் மாதத்தில் வேணுமே ஆண்டவரே என்று ஆவியானவரோடு கூட பேசுகிற பொழுது ஆண்டவர் இந்த 7 கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார். இதில் முக்கியமான சில வார்த்தைகளை நாம் வார்த்தையாக தியானிப்போம். வேர்டு ஸ்டடி, வார்த்தை ஆராய்ச்சி. ரொம்ப பேர் வந்திருந்தாங்க, அதில் 4000 பேர் அப்படின்னு நம்ம கடைசியில் பார்க்கிறோம். இயேசு 2ஆம் வசனம் சொன்னார், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார். இந்த வார்த்தை கம்பேஷனேட், அதையும் தாண்டி ரொம்ப லகுவா தமிழ்ல இரக்கம், ஐயோ அப்படி சொல்லுவோம்ல, வேதனைப்படுவோம்ல சில நேரங்களில். இந்த நிலைமையா? நேற்று முன்தினம் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு
ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த பொழுது அங்கே விசிட்டிங் இடத்துல உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு சின்ன பெண், ஒரு 16 வயது தான் இருக்கும், 15 வயது தான் இருக்கும். அந்த பெண்ணுக்கு ஒரு 2 வயதுல ஒரு குழந்தை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அவங்க வந்து நம்ம அதுக்கு சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன தமிழ் பதம் எனக்கு தெரியல. அவங்க அவங்க அந்த பிள்ளை மாத்திரம் தனியாக இருக்கு. அது அந்த இடத்துல ஏன் அது செலக்ட் பண்ணுச்சுன்னா, பக்கத்துலேயே ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்கு. அது தொடர்ச்சியாக ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கு, எமர்ஜென்சி வரவங்களுக்கான வெயிட்டிங் ஹால் இருக்கு. அந்த ஹாலில் அந்த சின்ன பெண், அது பார்த்தாலே கண்டிப்பாக அது 15 வயது தாண்டாது. ஆனால் அதுக்கு கையில் ஒரு 2 வயது மதிக்க ஒரு சிறிய பெண் பிள்ளை. அது என்ன செய்ச்சு, ஒரு போஸ்டர் அதை கொண்டு வந்து கீழே போட்டு அதுக்கு ஒரு பேக் ஒன்று, அந்த பேக்குள்ளே என்னென்னமோ இருந்தது. அது தள்ளுறதுக்கு ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று வச்சுருந்தது. அதை கொண்டு வந்து அது பெர்மனண்ட்டாக அங்கே தான் தங்குது போடுது. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் செல்ஃபோனில் அந்த குழந்தை வச்சுருந்தது, சார்ஜ் போட்டுச்சு. அந்த குழந்தைய நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நான் குழந்தைன்னு தான் சொல்ல முடியும், அது இருந்தால் தான் அது திருமணம் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப குழந்தையாக இருந்தது. செய்த ஆச்சரியமான விஷயம்னா, அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு பொம்மை வச்சு அந்த குழந்தைய தூங்க வச்சுது. அந்த பொம்மையை எடுத்து அந்த பொம்மையினுடைய பின்னல், நம்ம குழந்தைங்க பண்ணுவாங்கள்ல, பெண் குழந்தைங்க பண்ணுவாங்கள்ல, இந்த ஜடை, அந்த முடியில் ஜடை போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு முதல்ல அதை ஒரு சீப்பில் வாரிட்டு, அதுக்கப்புறம் அதோடைய பேக்கு திறந்து கலர்ஃபுல்லாக நிறைய துண்டு துண்டு புடவைகள், அந்த சரிகையெல்லாம் இருந்தது. அதை எடுத்து அதை இடுப்பில் கட்டி, நான் அதை விற்க அவங்க அதை செய்கிறாங்களா, இல்லை அந்த குழந்தைக்கு அது ட்ரெஸ் மாட்டி கொடுக்குதா, இல்லை இதுவே குழந்தையாக இருந்து அதை விளையாடி என்ஜாய் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமே நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்புறம் என் மனைவியிடத்துல சொன்னேன், பாரு, நாமெல்லாம் எவ்வளோ மேலு இல்லை, நமக்கு வீடு இருக்குது, சில நேரங்களில் நம்ம வாடகை வீட்டில் தங்க வேண்டியிருக்கு, சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, வறுமை இருக்குது, கடன் இருக்குது, நிறைய இடங்களில் குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை, வேலை இல்லை, படிப்பு நாம் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, இப்படிலாம் நம்ம வருத்தப்படுகிறது உண்டு. இப்படிலாம் வெளியில் போய் பார்க்கும் பொழுது தான் நமக்கு கீழே உள்ளவர்களுடைய நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எனக்கு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. அந்த பிள்ளை ஒரு பாதுகாப்புக்காக அந்த போலீஸ் பூத் பக்கத்துலேயே பெர்மிஷன் வாங்கி, ஏன்னா அடிக்கடி படுக்க அந்த ஹாஸ்பிட்டலில் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. எத்தனை நாளைக்கு அங்கே படுத்திருக்கோம்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் எங்கே அது போய் போக்கடும் அதற்கு தெரியாது. அப்போதான் என் நிலையை நான் யோசித்து பார்த்தேன். நம்மளாம் ரொம்ப கிருபை பெற்றவங்க, நம்மளாம் ரொம்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாமெல்லாம் உண்மையாகவே பாக்கியசாலிங்க, நம்மெல்லாம் பிளஸ்ஸடு. இப்படி நம்ம தெருவோரம் இருக்கிற மக்களை நம்ம பார்க்கல. தெருவோரம் இருக்கிற மக்களை நம்ம பார்க்கும் பொழுது, அதே மாதிரி மருத்துவமனைக்குள்ளே போகும் பொழுது எத்தனை பேஷண்ட்ஸ் அப்பா, அந்த எமர்ஜென்சி வார்டில் சரி, அந்த வார்டுங்களில் சரி, எத்தனையோ பேஷண்ட்ஸு. ஒவ்வொரு நாளும் ஒரு பேஷண்ட் சாகுறாங்க, வயசானவங்க சாகுறாங்க. எப்படியோ அடுத்து பக்கத்துலேயே ஒரு மாச்சரி இருக்குது, அதில் கொண்டு போய் போடுறாங்க, தீ காயங்களோடு வராங்க. கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் 5 நிமிடத்துக்கு ஒரு முறையாவது ஆம்புலன்ஸ் உள்ள வருது கேஎம்சியூவில். அவ்வளோ எவ்வளவு பேஷண்ட்ஸு. இதெல்லாம் ஏன் நான் பெரிய ஆஸ்பத்திரி சொல்லனா, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டம் ஜேஜேன்னு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பணம் இருக்குது.
அங்கே போவாங்க, சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பாங்க, அவங்க விசிட்டிங் ஹால்லாம் சூப்பராக இருக்கும், அவங்களுடைய வழியே தனி. ஆனால் நான் பார்த்த இடம் இருக்குல்ல, பியோர்லி ஏழை பீப்புள், அந்த அட்டை கலைஞருடைய காப்பீட்டு திட்டம் வைத்திருக்கிறவங்க மாத்திரம் பயன்படுகிற மாதிரி உள்ள ஒரு மருத்துவமனை. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அதற்கெல்லாம் நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. சாதாரணமான நானே ஒரு சின்ன பொண்ணுக்காக, அவருடைய மகளுக்காக பரிதபிக்கிறேன்னா, இந்த பரிதாப உணர்ச்சி எனக்கு வருதுன்னா, என் ஆண்டவர் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள் விஷயத்துல எவ்வளவு பரிதவிப்பாருன்னு. இவரை தேடி 3 நாட்கள் இவரோடு கூட இருக்கிறாங்க. 3 நாளும் நான் நினைக்கிறேன் ஃபாஸ்டிங்கா தான் இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஃபாஸ்டிங்கா இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுதாங்க மெய் மருந்து போய் அவ்வளவு கூட இருந்தாங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தாங்களா அல்லது இல்லாமல் இருந்தாங்களா எனக்கு தெரியாது. அற்புதம் நடந்ததாக சொல்லப்படவில்லை. வார்த்தை கேட்பதற்காகவே ஃபாலோயர்ஸ் வந்தாங்க. வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறவங்க, வார்த்தையை கேட்க வர்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய? நம்ம திருமறை வாசிக்கிறோம், திருமறை தியானிக்கிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம், ஆலயத்தில் போனால் பிரசங்கத்தை நல்லா கவனிக்கிறோம், இரவும் பகலும் தியானமாக இருக்கிறோம். அவங்க விஷயத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தா, பரிதவிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பரிதவிப்பு பற்றி ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் எசேக்கியேல் 15ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நல்லா தெளிவா கேளுங்க. தயவு செய்து இதுவரைக்கும் நான் சொன்ன ஸ்டோரிலாம் கூட நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம். இதை கேளுங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம், உன்னுடைய ஹிஸ்டரி என்ன, உன் பர்த் ஹிஸ்டரி என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. அப்போ எப்படி பிறந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி பிறந்திருப்பாங்க? லேபர் வார்டில் எல்லாம் இல்லை, ஆஸ்பத்திரியில இல்லை, மருத்துவமனையில இல்லை, கிளினிக்ல இல்லை, மருத்துவ வச்சு வந்து பார்க்கல, அனாதையாய் பிறந்தான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை. பிறந்ததிலிருந்தே நீ சுத்திகரிக்கிறதற்கு, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. குழந்தை பிறந்த உடனே அது ஆரம்பித்த உடனே இமீடியட்டா போய் அது கொஞ்சம் வெந்நீரில் அல்லது விதவிதப்பான நீரில் அதை சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த தாயிடத்துல கொண்டு வந்து அதை குழந்தைய கொடுப்பாங்க. அதுக்கு கூட ஆள் இல்லை, துணைக்கு ஆள் இல்லை, ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, குழந்தைக்கும் ஆள் இல்லை, தாய்க்கும் ஆள் இல்லை. உப்பால் சுத்திகரிக்க அப்படின்னா மெடிசன், உப்புன்றது மெடிசன் தானே, கெட்டு போகாமல் இருக்கு. மெடிசன் வாங்க வக்கில்ல. அதனால தான் கீழ்பாக் மெடிக்கல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தோம். காரணம் என்ன? வக்கில்ல. பெரிய பெரிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து லட்சக்கணக்கில் கட்ட பணம் இல்லை, அதுக்கு நம்ம தகுதியாகவும் இல்லை, வக்கு இல்லை. உப்பால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. பிறந்த குழந்தைக்கு நாம் எடுத்துக்கொண்டு போகிற கிஃப்ட் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்க போகும்பொழுது ஹார்லிக்ஸ் பாட்டில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எல்லாருக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்தாங்க, நாங்களும் கொண்டு போனோம். போகிறப்போ அம்மாவுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிடுவோம், ரைட்? அதுக்கப்புறம் குழந்தைக்கு நேராக ஓடி போய், பிறந்த குழந்தைங்க, பெண் குழந்தைன்னா ஒரு கவுன் ஃப்ராக்கு, ஆண் குழந்தைன்னா ஒரு நிக்கர் ஷர்ட்டு, டிஷர்ட், காட்டனில், அழகாக காட்டனில் ரொம்ப நைஸாக இருக்கும், துவைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்போம்.
அப்புறம் பாண்ட்ஸ் பவுடர் ஒரு செட் இருக்கும். பாண்ட்ஸ் பவுடர், பேபி ஜான்சன் பேபி சோப் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் எல்லாமே ஐட்டம் இருக்கும். பேபி ஆயில் இருக்கும், எல்லாம் இருக்கும். சீப் இருக்கும், கோம் இருக்கும். அது ஒரு செட்டு வாங்கிடுவோம். வாங்கிட்டு கொண்டு வந்து அந்த பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளை கையில் காசு கொடுக்கும். எல்லாம் உங்களுக்கு நான் பழைய நினைவுக்கு நான் கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போ குழந்தை பிறந்தா கூட சொல்கிறதில்லன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம கிராமங்களில் நகரங்களில் நம்ம பழக்க விட்டுக்கப்பட்டது அப்படி தான். இன்னைக்கு நகரம்லாம் தனியாக ஆயிடுச்சு. அவங்க குழந்தை பிறந்தாலும் கூட அப்பா அம்மா கூட வச்சுக்கிறது இல்லை, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கே அது போதும் அப்படின்ற நினைக்கிறேன். சொந்தக்காரங்களாம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த நிலைக்கு வந்துட்டோம். பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினாலே வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். பிறந்த உடனே தூக்கி வெளியில தூக்கி போட்டாங்க. தாவீது எப்படி தூக்கி போட்டாங்களோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், தாவீது வேண்டா வெறுப்பா பிறந்த பிள்ளை அவன். ஆகாது என்று தள்ளின கல் அவன். தாயால வெறுக்கப்பட்டவன், தந்தையால ஒதுக்கப்பட்டவன், சகோதரராலே அவமதிக்கப்பட்டவன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் உன் அருகே கடந்த போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடந்திருக்கிறதை கண்டு. பிளட், இந்த சுத்திலும் பிளட். ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் எத்தனை ரத்தம் செலவழியும் இல்லை? ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துக்கோங்க. நான் கடந்து வந்த போது இரத்தத்தினால் கிடக்கிறதை கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எட்டாம் வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் நீங்க வாசித்தீங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. இது யாரை பத்தி சொல்றாரு? முதல்ல குழந்தை பற்றி சொன்னாரு. இப்போ ஒரு வாலிப பருவ காலமா இருந்தது, வாலிப பிள்ளையை பற்றி சொல்றாரு. அப்பொழுது நான் என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி, அசிங்கத்தெல்லாம் மூடி, உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தர் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என் உடையவனானாய். பியூட்டிஃபுல் வேர்ஸ். நீங்க எசேக்கியேல் 15 வாழ்க்கையில 16 வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. அவர் கடந்து வந்தார். குழந்தையிலும் சரி, தாய்க்கும் சரி, பருவ காலத்துக்கும் சரி, நம் ரத்தத்தில் கிடந்த போதும் சரி, தெருவில் இருந்து விட பொழுதும் சரி, ஆடை இல்லாத போதும் சரி, தொப்புள் கூடி அறக்கப்படாத பொழுதும் சரி, உப்பினாலே மெடிசன் வேல்யூ எதுவுமே இல்லாம மருத்துவம் பார்க்க முடியாத நிலையில இருந்தாலும் சரி, அவர் பரிதபிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. இதை சொல்லியே நான் ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு வேணா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லாதிருந்தார்கள், ஆடை இல்லை, நல்ல பிறக்க முடியல, நல்ல ஆஸ்பத்திரியில பிரசவம் இல்லை, ஏன் குழந்தை இல்லை, ஏன் திருமணம் ஆகலை, நம்மளோட வாலிப பிள்ளைகள் நிர்வாணத்தோடு இருக்கிறாங்க, வசதி இல்லை, வீடு இல்லை, தெருவில் இருக்கிறான், வழியில இருக்கிறான், வழி ஓரங்கள் இருக்கிறான். 3 நாளாய் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படியே விட்டுட்டா கண்டிப்பா சோர்ந்து போவாங்க. வசனத்தை கேட்டவங்களை நான் அதிசயம் செய்யாம விட்டுட்டா
வழியில் சோர்ந்து போவாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய வசனத்தை படிக்கிறோம், ஒரு இடத்துல வந்து நின்றுட்டோம், 6 மாதம் வரைக்கும் சோர்ந்து போயிட்டோம். நான் போன மாதம்லாம் அப்படி தானே படிச்சிருந்தேன், சொல்லிட்டு இருந்தேன். 5 மாதம் வரைக்கும், 2 வருஷமாக சொல்கிறேன், சோர்ந்து. அப்போது அவங்க சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா கர்த்தர் ஒரு மிராக்கிள் பண்ணணும், அப்படிதானே? வார்த்தை கேட்டங்க, போனங்க, வனாந்தரத்தில் போனங்க, இயேசுவை பார்த்தங்க, 3 நாளுங்க கொஞ்சம் கூட சாப்பிடல, பட்டினியா இருந்த அவருடைய வார்த்தையை கேட்டோங்க. அப்புறம் அவ்வளோதான், அனுப்பிச்சிட்டாரு. வயிற்றுல சாப்பாடு கூட போடலை. இதுதானே சில நேரங்களில் இந்த 3 நாள் ஃபாஸ்டிங்லாம் வைப்பாங்க, திருப்பத்தூரில் வைப்பாங்க. நான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன். எந்த இயரில்? அது 90s. அப்போயே நான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 3rd டே மத்தியானம் மேலே முடிப்பாங்க, சண்டே சர்வீஸ்க்கு அப்புறம் முடிப்பாங்க. நல்ல ஒரு பிரியாணி போட்டு அனுப்புவாங்க, வெஜிடபிள் பிரியாணி மாதிரி. இப்போ சிக்கன் பிரியாணி போடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு பஸ் ஏறி ஊருக்கு திரும்பி வரும். ஆனால் 3 நாள் பட்னியாக இருந்தது எப்படின்னே தெரியாது. ஏன்னா வார்த்தை கேட்டுகிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நான் நினச்சேன் நம்மளால் முடியாது, அல்சர் பேஷண்ட், நம்மளால் முடியாது அப்படின்ச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க பலன். என் ஆரம்ப கால ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கே தான் ஆரம்பிச்சது. அப்போது அண்டர்ல அப்போ ஐயாலாம் உயிரோடு இருந்தாங்க. ஒவன்சி அண்ணன் வந்தாங்க, ராபின்சன் அண்ணன் வந்தாங்க. அப்போது இறந்து போனவர் ஒருத்தர் மதுரைக்காரர், அவர் அக்கௌண்ட்டில் இறந்து போனார், அவர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி பெரிய அப்பாதுரை எப்போவுமே இருப்பாங்க, அவங்களாம் வந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு பசி இருக்காது. ஆனால் நான் போகிற வழியில் அதான் சொல்கிறேன், யோபு சொன்னான், நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னங்க வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பிள்ளைங்க செத்துட்டாங்க, சரீரம் முழுதும் வியாதி, என் சொத்தெல்லாம் போச்சு, என் மனைவி என்னை வெறுக்கிறா, என் நண்பர்கள் ஒதுக்குறாங்க, இதெல்லாம் அவர் அறிவார், என் மீட்பர் அறிவார். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். சோர்ந்து போனவர்களுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் நம்ம ஏசாயாவில் நிறைய பார்க்கிறோம். சோர்ந்து போவார்களே, இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். நியாயமா சொன்னாங்க, எங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. அதுதான் சிம்பிள் பதில், எங்களால் முடியாது. நான் சொல்கிறேன், நான் சீஷன் தானே, நான் ஊழியக்காரன் தானே. சரி, நான் ஊழியக்காரனில் கூட நான் என்ன லிஸ்ட்டில் சேர்த்துக்காதீங்க. நான் ஏதோ ஒரு ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற ஒரு வேலைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆண்டவரத்தில் சொல்கிற விஷயம் இதுதான். என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தீங்க, காலைதோறும் கொஞ்சம் பேரை ஜெபத்தில் நடத்த வச்சுருக்கீங்க. நான் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், விசுவாசத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் சில ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறேன். ஆனாலும் வசனம் இல்லாமல் நான் எங்கேயும் வெளியில் போனதே இல்லை, வசனத்தோடு தான் பேசுகிறேன். ஆனால் என் வாயிலேருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த ஆள் ஊழியக்காரனாக இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் பேசுனது நியாயம் என்று எனக்கு தெரியும். அவங்க நிஜத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவ்வளவு பேருக்கு இந்த வனாந்தரத்தில் எங்களால் எப்படி உணவை திரட்ட முடியும்? கஷ்டம். அப்போ என்னுடைய ஜெபம் அதுதான், ஆண்டவரே என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். அந்த விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். நான் என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, அது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம், 2வது ஒரு சின்ன பாட்டு, அதுக்கப்புறம் மன்றாட்டின் ஜெபம், அதுக்கப்புறம் வேத வசனம் வாசிப்பு,
அதுக்கப்புறம் அந்த வசனத்தை ஒரு 10-15 நிமிஷம் விவரித்து ஆவியானவர் நமக்கு ஏற்ப பேசுகிறார். முடிவில் ஒரு சிறிய ஜெபம். இவை எல்லாவற்றையும் பண்ணாலும் கூட நான் பதில் கொடுக்க முடியாதுங்க. ஆண்டவராலே தான் பதில் கொடுக்க முடியும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவின் நாமத்திலே எதை கேட்கும் தேடுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒண்ணுமில்லப்பா, ரத்தத்துல கிடக்கிறோம், குழந்தை இல்லாம இருக்கிறோம், தொழுந்தை பிறந்தோம், தொப்புள் அறுக்க கூட ஆள் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, உப்புனால நாங்கள் உப்புனால ஆன்டிபயோட்டிக் எடுக்கலை, சுத்தமாக்கப்படலை. ஆன்டிபயோட்டிக் எடுக்க எங்கிட்ட பணம் இல்லை. கேன்சர் தெருவில் விடப்பட்டிருக்கிறோம். நீ கடந்து போகும்பொழுது நாங்கள் இருந்த இடம் வீடு அல்ல, தெரு. பருவ காலமாக இருந்தது வேதம் சொல்லுகிறது. நான் கடந்து போன பொழுது அது வளர்ந்து பருவ காலமாச்சு. குழந்தையிலிருந்து பருவ காலம் வரைக்கும் கேட்கறதுக்கு நாதி இல்லாத இருக்கிறோம். எனக்கும் அப்படிதான். என் நிலைமை அதுதான், உங்க நிலைமை அதுதான். நாதி இல்லை ஆண்டவரே. எனக்காக வழக்காடவோ எனக்காக பரிந்து பேசவோ இந்த உலகத்துல மனுஷர்களால நாதி இல்லை. ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்க வருவீங்களா? நீங்க இடப்பட்டாதான், நீங்க வந்து எங்களுக்காக பரிந்து பேசினாதான், நீங்க பரிதபித்தாதான், நீங்க எங்க மேல மனதுருகினாதான், நீங்க எங்க மேல் இரக்கம் பாராட்டினால்தான் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நடத்துங்க. சாட்சிகளை எழுப்புங்க. ரொம்ப தூரமா வந்துட்டோம் ஆண்டவரே. நீங்களே சொன்னீங்களே, வழியிலே சோர்ந்து போவாங்கன்னு சொன்னீங்களே. ஒரு அற்புதம் நடக்கலைன்னா அங்கே சோர்ந்து போவோம், பின்மாற்றம் அடைந்துருவாங்க, பின்மாற்றம் அடைந்துருவோம். நம்முடைய வார்த்தைய நீங்க அப்படியே நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. நாங்க என்ன கேட்குறோமோ அதற்கு பதிலை கொடுத்துருங்க. 100% இல்லைனாலும் கூட ஒரு 25% நீங்க கூட. ஏன்னா நாங்க பெர்ஃபெக்டா கேட்க தெரியாதவங்க. நீங்க என்ன செய்யணும் விரும்புறீங்க அது வேறு, அது எப்பொழுது வேணா கொடுப்பீங்க. ஆனா நாங்க விரும்புறதுல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுங்க, நியாயமா இருந்தா. ஆண்டவரே, இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீ துவங்கி நடத்தி வருகிறீர். இதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய அபிஷேகத்தை வையுங்க. இன்னும் ஊழியம் விருத்தி அடைய உதவி செய்ய, பொருளாதார உதவி செய்ய, உம்முடைய விதைக்க உம்முடைய பிள்ளைகளை எழுப்பித்தாங்க. ஏன்னா அறுப்போம் மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த விதைக்கிற ஊழியத்தில் இவர்களும் தங்கள் விதைகளை, விதை மணிகளை கொடுக்கும்படியான கிருபை, சீட்ஸ் கொடுக்க உதவி செய்யும். ஒரு சீட் கொடுத்தா ஒரு கோதுமை மணி அப்படியே வரும், கொத்தா வரும். வானத்தின் பலகணைகளை திறந்து கொடுப்பார். அதை உன் கண்கள் காணும். நான் போகும் வழியை அவர் அறிவார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தான் பண்ணணும். குரூப்ஸில் போடுங்க. அதுவே நீங்கள் சீடை விதைக்கிற மாதிரி தான். பொறுப்போடு இருங்க, உண்மையாய் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச உடனே இமீடியட்டாக, பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பயன்படலனாலும் கூட அடுத்தவங்களுக்கு அது அட்லீஸ்ட் அது பயன்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மற்றொரு பெரிய அற்புதத்தை 7ஆம் மாதம் இன்றைக்கு காண்பீங்க. இன்னைக்கு 7ஆம் மாதத்தின் ஒரு பெரிய அற்புதம் இந்த நாள் நடக்க போகுது. சாட்சி சொல்லுங்க, எழுதுங்க, ஃபோனில் பேசுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். காட் பிளஸ்.